Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ 2024ல பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் நிறைய பேருக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். அவங்க கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண 2025ல அவங்க ஒரு நகை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் வந்து காப்பு வாங்கணும், கடா வாங்கணும், அதுக்கு ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸ் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி 6 சவரத்துல அவங்க கடா பேங்கிள் மாதிரி வாங்க போறாங்களாம், காப்பு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கோல்ட் சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். 2025க்கு நம்ம இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கும் என்ன ஒரு எய்ம் இருக்கு 2025ல அப்படின்னா ஒரு காப்பு வாங்குறது தான். அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்னோட ஸ்கீமும் கம்ப்ளீட் ஆகி நான் ஒரு ஆர்னமெண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த வருஷம் பிளானிங்க்கு எனக்கும் காப்பு வாங்குறது தான் மைண்ட் செட் ஐடியா. சரி, நம்ம ஏன் வந்து இந்த ஐடியாஸில் நம்ம ஐடியாஸும் சேர்த்து சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. 6 சவரன் தங்க காப்பு வாங்குறதுக்கு நம்ம இப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். தங்க நகைகள் வாங்க இப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 6 சவரத்தில் 2025ல் வாங்கணும்னு பிளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேவிங் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வருஷம் வருஷம் தங்கம் வாங்குறது வந்து நம்ம ஒரு ஹேபிட்டா ஒரு பழக்கமா வச்சிருக்கோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இப்ப இந்த வருஷம் ஒரு 1/2 கிராம் வாங்கினா அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் 1 கிராம் வாங்கணும் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட்டா கொண்டு வந்துடுறோம். அப்ப தங்கத்தோட விலை ஏறிட்டே போறதா இருந்தாலும் நம்ம ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம கோல்டு ஸ்கீமா போட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கோம் தங்கங்களை. இந்த வருஷம் நான் 5 வருஷத்துக்கு பிளான் பண்றேன் அப்படின்னும் போது அடுத்த வருஷம் நான் அட்லீஸ்ட் ஒரு 6 சவரத்துக்காச்சும் பிளான் பண்ணிக்கணும். இந்த வருஷம் 2 கிராமுக்கு பிளான் பண்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 4 கிராமுக்காச்சும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்ப நம்மளோட சேவிங் டிப்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் 2025க்கு அவங்க கேட்ட மாதிரி ஒரு தங்கங்களை எப்படி சேமிக்கிறது, நான் எப்படி ஒரு 6 சவரத்துல காது அப்படின்றதுதான் இன்னைக்கான கோல்ட் சேவிங் டிப்ஸ். ஒரு 6 சவரத்துக்கு நீங்க காப்பு தான் கிடையாது, ஒரு 6 சவரத்துக்கு ஒரு மிடில் ஆரமா இருந்தாலும் சரி, ஒரு நெக்லஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ எனக்கு தேவைப்படுது, ஒரு 6 சவரத்துல ஒரு தாலி செயின் வாங்கணும், ஏன்னா என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படின்னும் போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா? அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேஷனா பார்த்துடலாம். இப்ப இருக்கிற 1 கிராம் ரேட்டு பாத்தீங்கன்னா 6700 ரூபாய். அப்ப நம்ம 6 சவரன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் பிளான் கண்டிப்பா இருந்தா மட்டுமே நம்மளால ஒரு 6 சவரன் எடுக்க முடியும். ஒரு சவரன் பாத்தீங்கன்னா 8 கிராம் அப்படின்னா 6 சவரன் நமக்கு எவ்வளவு ஆகும்? 48 கிராம் ஆகுது. இந்த 48 கிராம் அப்படின்றது பெரியசுதான். நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 48 கிராம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இந்த 48 கிராம் வாங்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சில சேவிங்ஸ் இருந்தாலே இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 8 கிராம் தேவைப்படுது இல்லையா? இப்ப இருக்கிற 1 கிராம் ரேட்டுக்கு 6700 ரூபாய். இந்த 6700 ரூபாய்க்கு ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா 54,400 ரூபாய் ஆகுது. 54,400 rupees ஆகுது. நான் சொல்றது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாம. இதுவே 6 சவரன் அப்படின்னா 48 கிராம். 48 கிராமுக்கு இப்போ 1 கிராம் பாத்தீங்கன்னா 6700 ரூபாய், 6,700 rupees 1 கிராம் அப்படின்னும் போது நமக்கு 3,21,600 ரூபாய் தேவைப்படுது. 3,21,600 rupees நமக்கு தேவைப்படுது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாம. இப்போ இந்த காப்புக்கும் சரி, நீங்க வாங்குற ஒரு நெக்லஸுக்கும் 15% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா போது நமக்கு இந்த 3,21,600 ரூபாய் 3,21,600 rupees into 0. இந்த 15% சேதாரமும் வேஸ்டேஜும் போட்டோம் அப்படின்னா சேதாரம் வரியுமே வேஸ்டேஜ் வரியுமே நம்ம எடுக்கிற போற நகைக்கு எவ்வளவு போடுவாங்க அப்படின்னா 48,240 ரூபாய் 48,240 rupees நமக்கு போடுவாங்க. இப்ப நமக்கு கோல்டு ரேட் 6 சவரத்துக்கு 3,21,600 ரூபாய் 3,21,600 rupees பிளஸ் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 48,240 ரூபாய் 48,240 rupees. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு 48 கிராமுக்கும் பிளஸ் வேஸ்டேஜுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3,70,020 ரூபாய் ஆகுது. 3,17,020 rupees நமக்கு ஆகும். இப்ப 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. 3,70,020 ரூபாய்க்கு 0.03% ஜிஎஸ்டி போட்டா 11,100 ரூபாய் நமக்கு ஜிஎஸ்டி விழுது. 11,100 rupees நமக்கு ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. மொத்தமா இப்ப நம்ம ஒரு 6 சவரன் எடுக்கணும் அப்படின்னும் போது 48 கிராமுக்கு 3,21,600 ரூபாயும் பிளஸ் வேஸ்டேஜ் 15%க்கு 48,240 ரூபாயும் ஜிஎஸ்டி ஒரு 11,100 ரூபாய். கிட்டத்தட்ட நமக்கு 6 சவரன் வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 3,80,940 ரூபாய் ஆகுது. 3,80,940 rupees ஆகுது நமக்கு 6 சவரன் எடுக்கணும் ஒரு நகை அப்படின்னும் போது. இதுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம், இந்த 6 சவரன் நகை எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 4 சேவிங் டிப்ஸா நான் ஷேர் பண்றேன். இப்போ கோல் சேவிங் டிப்ஸ்ல டிப் நம்பர் 1,
வேஸ்டேஜ் இல்லாம செய்கூலி சேதாரம் இல்லாம நகை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணிக்கணும்? கோல்டு சிட்டு போடுறது தான். இப்ப 10,000 ரூபாய்க்கு கோல்டு சிட்டு போட்டா கூட நமக்கு எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்னா 18.5 கிராம் தான் கிடைக்குது. 18.5 கிராம்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இதுவே 48 கிராம் எடுக்கணும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம எவ்வளவு கட்ட வேண்டியதா வரும்? இந்த 48 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கணும்? ஒரு மாசத்துக்கு கோல்டு சிட்டு 27,000 ரூபாய் போடணும். இந்த மாதிரி போட முடிஞ்சவங்க போட்டுக்கலாம். இதை நீங்க ஒரே வாட்டியா கட்ட முடியாது. மாசத்துல இந்த டைம்ல எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நீங்க எப்படி எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, 4 பிரிச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் ஒண்ணு போடுங்க, இன்னொரு 10,000 ரூபாய் ஒண்ணு போட்டுக்கோங்க, இன்னொரு 5,000 ரூபாய் ஒண்ணு போடுங்க, 2,000 ரூபாய் ஒண்ணு போடுங்க. ஏன் இவ்வளவு போடணும்? நம்ம கிட்ட ஒரே வாட்டியா இந்த 27,000 ரூபாய் அமௌண்ட் கிடைக்காது, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு சில டைமுக்கு ஒரு சில டேட்ல தான் நமக்கு தேதியில தான் நமக்கு அந்த பணம் வரும்போது நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மாசத்துக்குள்ள சம்பளம் போட்டவனே இந்த 10,000 ரூபாய் கட்டிக்கலாம். அதுக்கு அடுத்த 10 நாளுக்குள்ள நமக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் நமக்கு கையில கிடைக்குதுன்னா 5,000 ரூபாய் சீட்டை கட்டிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், வர வேண்டிய பணம் இருக்கு அப்படின்னா நான் ஒரு சில பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 2,000 ரூபாய் கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா உனக்கு 48 கிராம் வாங்குறது பெரிய கஷ்டமா தெரியாது. ஏன்னா 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு கோல்டு சீட்ல 18.5 கிராம் கிடைக்குது. 18.5 கிராம், இது ஒரு 18.5 கிராம்ஸ். 5,000 கட்டினீங்கன்னா 8.5 கிராம்ஸ், 2,000 கட்டினீங்கன்னா 3.5 கிராம்ஸ். கிட்டத்தட்ட உங்களால 49 கிராம் சேமிக்க முடியும், 49 கிராம் சேமிக்க முடியும். 6 சவரன் ஈஸியா உங்களால கோல்டு ஸ்கீம் மூலமா வாங்கிட முடியும். அந்த சிஸ்டர் கிட்ட பணம் இருந்தா நீங்க இந்த மாதிரி 28,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி 27,000 ரூபாய்க்கு நீங்க கோல்டு ஸ்கீம் போட்டு ஸ்பிளிட் பண்ணி நீங்க இந்த மாதிரி 6 சவரத்துல தங்க காப்பு வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 17,000 ரூபாய்க்கு கோல்டு ஸ்கீம் போட்டுக்கலாம். 17,000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா இது ஒரு 18.5 கிராம், 8.5 கிராம், 3.5 கிராம். இந்த 17,000 ரூபாய்க்கு கோல்டு சீட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30.2 கிராம், 30.2 கிராம்ஸ் நமக்கு சேர்ந்துருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க கரெக்டா கோல்டு சீட்டு முடியும் போது ஏல சீட்டு போடுற மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த ஏல சீட்டு பாத்தீங்கன்னா அது 2 லட்ச ரூபாய் சீட்டா இருக்கலாம், 1 லட்ச ரூபாய் சீட்டா இருக்கலாம். உங்க அந்த ஏரியா சைடு என்ன சீட்டோ அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஏல சீட்டுக்கு வர பணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த 48 கிராம் தங்க காப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை வாங்கி நீங்க அந்த வருஷம் சேமிச்சுக்கலாம் ஈஸியா. அப்ப நீங்க ஒரு 49 கிராமுக்கு காப்பு வாங்கின மாதிரியும் இருக்கும், தங்கத்துல ஏதோ ஒரு நெக்லஸோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த சீட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டிட்டே வரலாம். இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு 48 கிராமுக்கு ஈஸியா கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த வருஷம். ஸ்கீம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஏல சீட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கோல்டு ஸ்கீம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஏல சீட்டும் கோல்டு ஸ்கீம் போடும்போது கட்ட முடியாது. அதனால கரெக்டா கோல்டு சீட்டு முடியும் போது ஸ்கீம் முடியும் போது நீங்க ஏல சீட்டை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல இருந்து வர பணத்தை எடுத்து கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏல சீட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். இப்போ டிப் நம்பர் 2, கோல்டு பிளட்ஜ் பண்றது. நிறைய பேருக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு முடியாதுன்னும் போது இதை பண்ணாதீங்க. உங்களால முடியும் போது மட்டும் இதை பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு 6 சவரன் நகை எடுக்கணும்னு 48 கிராம் ஆகுது. இந்த 48 கிராமுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு 8 சவரம் வரையும் நகை பேங்க்ல வச்சுட்டு தான் உங்களுக்கு அந்த பணம் கொடுப்பாங்க. 3,80,940 ரூபாய், 3,80,940 rupees நமக்கு பேங்க்ல இந்த அமௌண்ட் தராங்க. ஒரு 8 சவரன் நகை வைக்கிறோம் அப்படின்னும் போது 48 கிராம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் அதை வச்சிருக்கோம். அப்ப இந்த 48 கிராமுக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு கிராம ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல போயிட்டு லலிதாலியோ ஸ்ரீகுமரிலியோ எங்கேயாச்சும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்க கிராம ஆட் ஆகுற மாதிரி நீங்க போயிட்டு டெபாசிட் வந்துட்டீங்க. அந்த அமௌண்ட் 48 கிராமுக்கு நீங்க ஆட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு 11 மாசம் கழிச்சு இந்த 48 கிராமுக்கு நீங்க அந்த கடா வாங்கிக்கலாம், காப்பு வாங்கிக்கலாம். இல்ல ஒரு பெரிய நெக்லஸ் வாங்கணும்னா கூட அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். உங்களால முடியும்னு பட்சத்துல மட்டும் இதை பண்ணுங்க, முடியாதுன்னா பண்ணாதீங்க. நீங்க மாசம் மாசம் சிட்டு போடுற மாதிரி இந்த 8 சவரன் நகை வச்சிட்டீங்களா பேங்க்ல, அதை கட்டி எடுத்துருங்க. 11 மந்த்ஸ் கழிச்சு இந்த ஸ்கீம் முடிஞ்ச உடனே அந்த 48 கிராம் நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செய்குலி சேதாரம் இல்லாம இந்த 48 கிராம் நம்ம ஈஸியா வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாசம் மாசம் நீங்க கோல்டு ஸ்கீம் எப்படி ஒரு கமிட்மெண்டா 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்க பேங்க்ல வச்சிருக்க இந்த 8 சவரன் நகைக்கும் கட்டி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். டிப் நம்பர் 3, மணி சேவிங்ஸ் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். கோல்டு சிட்டை ஒரு 10,000 ரூபாய் போட்டுருங்க. 10,000 ரூபாய் போட்டுட்டு ஒரு 18.5 கிராம்ஸ் நமக்கு சேரும். 18.5 கிராம் நமக்கு 10,000 ரூபாய்க்கு சேரும். மிச்சத்தை நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒரு வருஷம் டைம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வருஷம் டைமுக்குள்ள உங்களால மாசம் மாசம் கட்ட முடியாதுன்றதாலதான் 10,000 ரூபாய் மட்டும் கமிட்மெண்டா வச்சு கட்டுறீங்க. மிச்ச அமௌண்ட்டுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணலாம், 1 ரூபி மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணலாம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஸ்கீம் கோல்டு ஸ்கீம் முடியும் போது பார்த்து ஏலச்சீட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல வர பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏலச்சீட்டை பொறுத்தவரையும் வட்டி இல்லாத கடன் மாதிரி தான் நமக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்து. ஒரு வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சு சேமிச்சுட்டு இருப்போம். அந்த 2 லட்ச ரூபாய் பிளஸ் இந்த 10,000 ரூபாய் கட்டியிருப்போம், 1,10,000 ரூபாய் ஆகும். இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு 48 கிராம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ள ஈஸியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க இதை ஒரு கமிட்மெண்டா பண்ணிடுங்க. கோல்ட் ஸ்கீமை ஒரு கமிட்மெண்டா பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மாசம் மாசம் உங்க கையில எவ்வளவு கிடைக்குதோ எக்ஸ்ட்ராவா இன்கமா இல்ல வீட்டு சேமிப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு வருஷம் அப்படியே சேவ் பண்ணிட்டே வாங்க. அந்த அமௌண்ட் எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு லாஸ்டா கோல்டு நம்ம காப்பு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, கோல்ட்ல ஒரு நெக்லஸ் வாங்கணும் இல்ல தாலி செயின் வாங்கணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல பல்கான ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கும் இல்லையா 2 லட்ச ரூபாய், அதை எப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த கோல்டு ஸ்கீம் முடியும் போது கட்டி 48 கிராம் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த 3 டிப்ஸுமே உங்க ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த 6 சவரன் அப்படி கடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, காப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ரொம்ப நாளா வந்து கோல்டு காயின்ஸா கூட சேமிச்சுட்டு இருக்கேன் இதுக்காக நினைச்சீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு தாலி வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு 5 சவரத்துல அந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வருஷம் கடை காப்பு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். ஸோ நான் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து போட்டு தான் மோஸ்ட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ போட்டு மிச்சம் எவ்வளோத்த சேமிக்கணுன்ற வரையும் நான் என்னோட இந்த ஸ்கீம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சவரன் தங்கம் எடுக்கணும்னு நினைச்சேன் இல்லையா, அந்த ஸ்கீம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். இந்த கோல் சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 சவரன் நம்ம நகை எடுக்கணும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3,80,940 ரூபாய் வரையும் தேவைப்படுது. 3,80,000 வரையும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா செய்கூலி சேதாரம் மூட வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் நமக்கு கண்டிப்பா இப்போதைக்கு தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல கூட இந்த 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி செய்கூலி சேதாரம் இல்லாம கூட நீங்க நகை எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னா 6 சவரத்துக்கு 3,21,600 ரூபாய் ஆகுது. பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 11,100 ரூபாய் ஆகுது. இந்த மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 3,32,700 ரூபாய் ஆகும். 3,32,700 rupees நமக்கு தேவைப்படும். செய்கூலி சேதாரம் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி பிளஸ் அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட் என்னவோ அதுக்கான கிராம் எவ்வளவு ஆகுமோ அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 3,33,000 ரூபாய் வரையும் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றது இந்த 2025 நம்ம கோல்டு ஸ்கீமுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி பிளான் பண்ணிக்கலாம். நம்ம என்ன நகை எடுக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ஈஸியாக ஒரு 6 சவரன் தங்க காப்பாயும் இல்லை ஒரு தங்கத்தில் வந்து தாலி செயினும் ஒரு பெரிய ஆரமோ கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.